ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு செலெக்ஷன் இதை இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு மட்டும் பாருங்கள். Mir gefällt die Organisation, die Tafel am besten. Ich möchte dort mithelfen, weil ich andere Menschen helfen will. Es ist wichtig, dass alle Menschen genug zu essen haben. Ich finde die Idee sinnvoll, weil man Lebensmittel nicht wegwirft, sondern an arme Menschen gibt. ஸோ இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு படிங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது, அந்த சென்டென்ஸை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். Mir gefällt die Organisation Freiwillige Feuerwehr. Ich konnte mir vorstellen, dort mitzumachen, weil ich gern Menschen in Not helfen. Außerdem finde ich spannend, branded Solution und Menschen zu retten. ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே தான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. Ich würde gern, ich konnte mir vorstellen, sinnvollsten, interessantes. ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிட்டீங்களா? அதை இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க எந்த வேர்ட்ஸ் எங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். நம்ம நோட் பண்ணிட்டீங்களா அது? எஸ் மேம். So active and passive. Lesen Sie die Texte noch einmal und ergänzen Sie die Passivsätze aus dem. So active sentence அப்படினு என்னன்னா, die Tafel verteilt die Lebensmittel. The board distributes the groceries. இந்த accusative இருக்கு. ஆனா passive வந்தா werden இந்த word யூஸ் பண்றாங்க and participes y யூஸ் பண்றாங்க. So என்னன்னா டி லேபன்ஸ்மிட்டல் இங்க வந்து அக்குசாட்டிவ்னு இருக்குல்ல, இங்க வந்து இதை இப்படியே கொண்டு வந்துட்டாங்க நாமினேட்டிவா. இது டி லேபன்ஸ்மிட்டல் வேர்டன் ஃபர்டெயில்ட். ஸோ தி லேபன்ஸ்மிட்டல் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ தி டாஃபல் டிஸ்ட்ரிபியூட்டட் தி க்ரோசரிஸ், இல்லைன்னா தி க்ரோசரிஸ் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Im Passiv kann man mit von plus Dativ ausdrücken, where etwas tut. Die Lebensmittel werden von der Tafel verteilt. So, நீங்க இப்படி கூட மாற்றலாம். The groceries were distributed from the tafel அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேர்டன் இது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸோ இங்கே பாருங்க ஆக்டிவ் என்ன இருக்கு டெஃபினேஷன். இம் ஆக்டிவ் மார்க் த சப்ஜெக்ட் டி ஹேண்ட்லுங். ஆக்டிவ் வாய்ஸ்ல என்னன்னா சப்ஜெக்ட் தான் அந்த ஆக்ஷனை கொடுக்குது, பர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லேரர் எர்க்லர்ட் தி கிராமட்டிக், தி டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தி கிராமர். ஸோ சப்ஜெக்ட் வந்து லேரரு, ஆப்ஜெக்ட் வந்து கிராமட்டிக். வாஸ் இஸ் பாசிவ்? ஸோ பாசிவ் ஸ்டேட் தி ஹேண்ட்லுங் இம் ஃபோர்டர்க்ரவுண்ட் நிக்ட் வேர் தி மாஸ்டர். ஸோ இது வந்து ஆக்ஷனை எம்ஃபசைஸ் பண்ணாங்க, யார் பண்ணுறாங்கன்றதை விட என்ன பண்ணப்படுதுன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. தி கிராமட்டிக் வில் எர்க்லர்ட், தி கிராமர் வாஸ் எக்ஸ்பிளைன்டு அப்படின்னு. ஸோ வி ஆர் லிசன் நிஷ்ட் ஆர் சாக நிஷ்ட் வேர் எர்க்லர்ட். இங்கே வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணா அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டியதில்லை. என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, கிராமர்ன்றதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அது வந்து பாசிவ். ஆக்டிவ்ல யார் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட எஸ் மேம். ஓகே. ஸோ இங்கே என்ன வரும்? சூப்பர் மார்க்கெட் வெர்ஃபன் லேபன்ஸ்மிட்டல் வேக். ஸோ
என்ன நடக்குது இங்கே வந்து யார் என்ன பண்ணுறாங்க, வேர் டு டெட்வர்ஸ் யார் என்ன, ஹூஸ் டூயிங் சம்திங். இங்கே வந்து வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றதை இங்கே சொல்ல சொல்கிறாங்க பேசிவ்ல. ஸோ நீங்கள் வந்து ஃபான் யூஸ் பண்ணால் கூட ஓகே. ஸோ ஃபான் Supermarkten werden Lebensmittel weggeworfen. ஸோ பார்ட்டிசிப்ஸ் ஒய் என்ன, ஜிஇ ஆட் பண்ணிட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. சில ரெகுலர் வேர்ப்ஸுக்கு இரகுலர் வேர்ப்ஸ்க்கு எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. சில இதுக்கெல்லாம் ஜிஇ ஆட் பண்ணிட்டு டி வரும், சில இதுக்கு வந்து ஜிஇ ஸ்பெல்லிங் சேஞ்ச் அண்ட் கடைசியில் இஎன் வரும். ஐஇஆர்இஎன் வேர்ப்ஸ் எல்லாமே வந்து டி வரும். அந்த அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் பிளேஸ்ல எப்படியும் வேர்டன் வந்துடும். ஓகேவா. ஸோ இதுவே வந்து உங்கள் லாங்குவேஜில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ Tages Ablauf planen morgens. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க, Der Tages Ablauf wird morgen geplant and Lebensmittel abholen am Vormittag. ஸோ am Vormittag werden die Lebensmittel abgeholt வரும். இது வந்து எப்படின்னா, verteilen வந்து verteilt.
இது ஃபிஃப்த் ஒன்று. Nachmittags werden Rechnungen Nachmittags werden Rechnungen geprüft und ஓகேவா? Yes, ma'am. ஸோ ப்ரிட்டாரிட்டூமில் வந்து வேர்டன் அப்படின்றது ஓர்டன் வரும். ஸோ இங்கே பார்ட்டிசிப்ஸ்வையில் வந்து ஓர்டன். ஸோ இந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் அந்த இது இருக்குது அப்படின்னு மார்க்கிரன்சி பாசிவ் ஃபார்மல். ஸோ ஊர்ட இருக்கு, கெக்ருண்டட், ஊர்ஜ, ஊபர்னோமன். ஸோ இதெல்லாமே வந்து எங்கெல்லாம் ஊர்ஜ ப்ளஸ் அந்த ஃபர்பிரைச்சட் அது எல்லாமே பாசிவ் ஃபார்ம். சிண்ட் ஓர்டன், கெக்ருண்டட் ஓர்டன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபயர் மெல்டன். ஸோ இது எப்படி சொல்லணும்னா அயன் ஃபயர். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ஃபயர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தி ஃபயர்வேர் லாய்ட்டு ஊர்டன் அலார்மியட் வரும். ஊர்டன் இங்கே வந்து டி ஆட் பண்ணணும். தி பெவோனர் பெவோனிரன் இங்கே ஊர்டன். இங்கே வந்து ஜிஇ இதுக்கு முன்னாடி வந்து ஜிஇ வரும். இந்த வேர்டு இங்கே போடு. இந்த மாதிரி வரும். ரெட்டனுக்கு பதிலாக ரெட்டட். தென் பிராண்ட் லோஷன். தென் பிராண்ட் இங்க வந்து நடுவுல வந்து உருட வரும். இங்க நடுவுல லோஷனுக்கு வந்து கெலாஸ்ட். எழுதிட்டீங்களா? Yes, ma'am. Mini München. So wie funktioniert eine Stadt? Wer marked was kann man wo marken? So ஒரு சிட்டினா எப்படி, how does it function என்ற மாதிரி. ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேற ஆக்சுவலி அந்த சிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. டி முல் அப் ஃபார் லிஎச்டி மில்டோனன். ஸோ இங்கிலீஷ்லேயே மீனிங் கொடுத்துருக்கேன், இதை நோட் பண்ணிடுங்க. Yes, ma'am. So let's read an article.
Und erklären Sie uns why this dry Saxon was mini-mentionist. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே படிச்சுட்டு மினி மென்ஷன்னா மினி மென்ஷன் அப்படின்னா என்னது? சோஷியலி சுசாமன் லேபன் lernen to learn learning to live together socially. Was ist notice damit so Zusammenleben in einer Stadt funktioniert? So what is necessary for living together in a city? எப்படின்னா நான் mention emeritus vision sieben bis 15 Jahren können das in so Sommerprojekt mini Menschen herausfinden. Sie organisieren ihre Stadt selbst und kümmern sich um alles. Finanziert wird das Programm von der Stadt München. இது என்னன்னு சொல்லிடுறேன் நான். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே படிக்க வேணாம், சரிங்களா? ஸோ இது பீப்புள் பிட்வீன் அந்த சில்ட்ரன்ஸ் பிட்வீன் 7 to 15 இயர்ஸில் இருக்கிறவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சம்மர் ப்ராஜெக்ட். இதோட பேர் வந்து மினி மியூன்ஷன். ஸோ ஒரு மினி சிட்டி மாதிரி மியூன்ஷன் சிட்டியில், பெரிய சிட்டியில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ அதே தான் இந்த ப்ராஜெக்ட்லேயும் சின்ன பசங்க ஒரு சிட்டியை ரன் பண்ணுவாங்க. இதில் ஒரு சிட்டின்னா என்னென்ன இருக்கும்? கார்பேஜ் க்ளீன் பண்ணுறதுலேருந்து மேலே அந்த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லா ஒர்க்கும் இதில் இந்த ப்ராஜெக்டில் நடக்கும். பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அந்த பசங்க போய் கற்றுக்கலாம். பிட்வீன் 7 to 15 இயர்ஸு எவ்ரி சம்மர் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். அந்த ஃபைனான்ஸ் வந்து இந்த சிட்டியே, மின்ஷன் சிட்டியே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் சின்ன பசங்கன்னா ஸ்கூலில் போய் படிக்கிற மாதிரி அந்த ஸ்கூலில் படிக்கலாம். பெரியவங்க வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு பசங்களுக்கு இல்லைன்னா ஒர்க்கிங்கு இல்லை ட்ரைனிங்கு, ஸோ அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி நடக்கும், எல்லாமே இவங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு பணம் சம்பாதிச்சு அந்த பணம் மூலமாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். அந்த சிட்டியில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் அப்புறமா கூட படிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே மேம். ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர், ரெண்டுத்துக்கு ஆன்சர் நீங்கள் இதை பண்ணி எனக்கு அனுப்புங்க என்ன ஆன்சருன்னு. ஓரன்சி வாஸ் ஃபிண்டன்டி எல்டன் குட் நோட்டியன்சி. ஸோ இதில் வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அப்படின்னு. Wo bleibt er denn, unser Simon? Ich habe ihm doch gesagt, dass ich ihn heute früher abholen muss. Der fühlt sich halt wohl. Genauso wie meine Lara. Die macht das schon zum 3. Mal und will jeden Tag dabei sein. Ich habe ja gedacht, dass Simon noch fast so klein ist. Er ist ja erst 8 geworden. Aber kein Problem. Ich glaub's ja gar nicht, aber er steht sogar gern auf, wenn er hierher kommt. Sie haben halt einfach Spaß, gell? Das kann man wohl sagen. Aber sie lernen auch eine ganze Menge. Lara hat verstanden, dass das Geld nicht vom Himmel fällt, dass sie zuerst etwas einnehmen muss, bevor sie es ausgeben kann. Und sie hat auch kapiert, dass es so etwas wie Pflichten gibt. In der Bäckerei hat sie 2 Tage lang gebacken und verkauft. Das gehört eben auch dazu, dass man seinen Job konsequent macht. Simon nimmt seine Jobs auch sehr ernst. Gestern, als es so heiß war, hat er ein paar Stunden lang Wasser verteilt. Nicht nur in der Wasserbar, sondern im ganzen Gebiet von Mini München. Er will auch in so vielen Betrieben wie möglich sein. Sie haben fast ein bisschen Stress hier, stimmt's? Den Stress möchte ich auch haben. Ich glaube, am liebsten ist er in der Spaßfabrik. Da machen sie selbst neue Spiele. Da können sie kreativ sein und gemeinsam was entwickeln. Sowas hätte ich auch gern gemacht, als ich Kind war. Was macht Ihre Tochter denn am liebsten? Lara ist besonders gern im Forschungszentrum. Da machen sie im Labor Versuche und entdecken Neues. Da ist sie ganz begeistert. Ganz im Gegensatz zur Schule. Dort hasst sie Biologie und Chemie. Hier ist es einfach viel lustiger, ne? Ja, ja, wenn man es nicht machen muss. Ach, da kommt er ja. Hallo, mein Schatz. Also, dann einen schönen Tag noch. Wir sehen uns hier bestimmt wieder. Ja, das kann gut sein. Ciao. ஸோ 2 பேரும் வேறு வேறு பேரண்ட்ஸு அவங்க டாட்டரை பற்றி பேசுகிறாங்க, இவங்க சன்னை பற்றி பேசுகிறாங்க.
ஸோ அவங்க சின்ன வயசுல இந்த மாதிரி இல்லைன்றதும் இப்போ வந்து பசங்க நல்லா கத்துக்கிறாங்க அப்படின்னு ஹவு டஸ் எ சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றது பசங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ வாஸ் சேட் தட் ஏர்லியர் வந்து இது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்கன் திருப்பி நாளைக்கு வரணும் அப்படின்னு ஒயிட் வாஸ் சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஸ்டிம்ஸ் ஆர்டர் நே கெல். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது இதுக்கு வந்து பார்ட்டிக்கல் அப்படின்னு நேமு. ஸோ ஸ்டிம்ஸ்னா ரைட், இட்ஸ் ரைட், கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி. ஆர்டர் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் வரும். திருப்பியும் நாளைக்கு வரணும்ல அப்படின்னு சொல்லுவாள். அந்த இல்லைன்றது தான் அது. ஒயிட் டுடே இட் வாஸ் ஸோ எக்ஸாஸ்டிங் இல்லை அப்படின்றது. நம்ம எல்லாத்துக்கும் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதே தான் இவங்க. அம்ஸ்டர் மக்கன் வியர் மிக்ஸ் கேல். ஸோ சண்டே நம்ம எதுவும் பண்ணுறது போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறது. நான் இது உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Yes, ma'am. Passive in modal mit modal verben lesen Sie noch einmal. ஸோ passive மாடல் வேர்பில் வந்து passives எப்படி இது பண்ணு. ஒரு நிமிஷம், எனக்கு இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. in einer start. ஸோ மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும். muss, so viel, erledigt werden. ஸோ செகண்ட் பிளேஸ்ல மறுபடியும் muss, zuerst muss, eingenommen werden. ஸோ மாடல் வேர்ப் வந்தால் அனதர் வேர்பும் சரி வேர்டனும் கடைசியில் வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். sehen Sie das Bild an, was muss hier alles gemacht werden. ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்க வேண்டியது அப்படின்னு. das Geschirr muss abgeräumt werden. ஸோ இதுதான். Die Geschirr muss abgeräumt werden. Der Müll muss weggeworfen werden. Die Straßenlaternen muss repariert werden. ஸோ die Lieferin அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Aussprache, Kontrastakzent in Fragen mit Order. Hören Sie die Sätze und markieren Sie die Contrastwörter. ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்ட்னா ஆப்போசிட், இன்ட்ரசாண்ட் உன்இன்ட்ரசாண்ட். மேல் மேல் இல்லை கெனோக். அப்புறம் gern, lieber. Also gerne nicht. Gern nicht, nicht. 1. Finden Sie das Projekt Mini München interessant oder uninteressant? Für die Kinder ist es schon spannend. 2.
Möchten Sie mehr über das Projekt erfahren oder haben Sie genug Informationen bekommen? Ich glaube, dass ich jetzt genug weiß. 3. Hätten Sie als Kind gern bei Mini München mitgemacht oder lieber nicht? Das weiß ich nicht. Lesen Sie die Sätze laut und achten Sie die Satzmelodie mit Kontrast-Akzenten. So, எதுவும் போடுறேன், repeat பண்ணுங்க. 1. Willst du den Text morgen oder nächste Woche schreiben? Willst du den Text Willst du den morgen Text morgen oder nächste oder Woche nächste- schreiben? Okay. 2. Hast du dich schon für ein Projekt entschieden oder überlegst du noch? Hast du dich schon Hast du für ein dich schon Projekt für ein Projekt entschieden oder überlegst du noch? oder überlegst du noch? 3. Bist du gern dabei oder musst du mitmachen? Bist du gern dabei Bist oder du gern musst du dabei oder mitmachen? musst du mitmachen? So, next வந்து ஐரோப்பா பத்தி யூரோப் பத்தி சொல்லியிருக்காங்க. Was fehlt Ihnen zu Europa oder zur Europäischen EU Union ein? So, sammeln Sie im Kurs. அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லியிருக்காங்க. So, lesen Sie die Texte die EU, marken Sie Notizen, zu den Fragen, wer, was, wann, warum. So, இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எதுவும் படிச்சுட்டு இது பண்ணுறீங்களா, எழுதிட்டு வரீங்களா? ஆனால் இது வந்து ஆடியோ, ஜஸ்ட் இது மட்டும்தான். நீங்கள் படிச்சுட்டு செக் பண்ணிக்கிறோம். ஒன் வரும், வேர் வாஸ் ஒன் வரும். ஓகேவா? ஓகே மேம். இது ஃபுல்லாவே யூரோப்ல அந்த வேர்ல்ட் வார் நடந்துச்சு இல்லைங்களா, அப்ப நிறைய ட்ரீட்டி எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதை பத்தி தான் இருக்கு இது ஃபுல்லாவே. சரிங்களா? ஓகே மேம். ஸோ இது வந்து மேட்ச் பண்ணணும். Guten Morgen. Ich halte heute eine Präsentation zum Thema EU. Worum geht es da eigentlich? Ich möchte beim Anfang beginnen. Warum wurde die EU eigentlich gegründet und was ist seitdem passiert? Könntest du bitte lauter sprechen? Oh, Entschuldigung. Klar, mache ich. Ich möchte in meiner Präsentation einen kurzen Überblick darüber geben, warum es die EU überhaupt gibt und was seit der Gründung der EU passiert ist. Geht es so besser? Können mich alle hören? Ja. Ja, so ist es super. Also, zu meiner ersten Frage. Warum gibt es eigentlich die EU? Nach dem Zweiten Weltkrieg hatten viele Länder in Europa ein großes Ziel. Nie wieder Krieg. Sie beschlossen, besser zusammenzuarbeiten. Sie wollten gemeinsam bessere Möglichkeiten für einen gegenseitigen Austausch und Handel schaffen. Sie waren sich einig, dass... Entschuldigung, jetzt habe ich den Faden verloren. Also nochmal. Die Länder waren sich einig, dass Länder, die wirtschaftlich gut zusammenarbeiten, keinen Grund haben, einen Krieg zu führen. 1951 war es dann soweit. 6 Länder unterschrieben einen Vertrag, der das Ziel hatte, dass keines der Länder mehr Kriegswaffen herstellt, um sie gegen ein anderes Land aus dieser Gruppe einzusetzen. Diese 6 Länder waren Belgien, Deutschland, Frankreich, Italien, Luxemburg und die Niederlande. 1957 unterzeichneten diese 6 Länder dann noch 2 weitere Verträge. Einen Vertrag, in dem es um eine europäische Wirtschaftsgemeinschaft ging, und einen zum Thema Atomkraft. Ups, einen kleinen Moment bitte. Nach und nach traten dieser Gemeinschaft immer mehr Länder bei. Zuerst kamen 1973 Großbritannien, Irland und Dänemark dazu. 1992 waren es bereits 12 Länder. Diese Länder gründeten dann mit dem Vertrag von Maastricht, der wurde am 7.2.1992 unterschrieben, die Europäische Union,
die EU. Zur Europäischen Union gehören heute 27 Länder. Großbritannien ist im Januar 2020 ausgetreten. Um in Frieden zusammenzuleben, muss jeder den anderen so akzeptieren, wie er ist. Jedes Land lebt nach seinen eigenen Traditionen, seiner Sprache und seiner Kultur. Deshalb heißt das Motto der EU in Vielfalt geeint. Und die wichtigsten Werte für die EU-Mitgliedstaaten sind die Würde des Menschen und die Menschenrechte, Demokratie, Freiheit, Toleranz und Solidarität. Das finde ich toll. Allerdings habe ich schon das Gefühl, dass sich die EU-Länder ähnlicher geworden sind. Zum Beispiel bei der Mode oder beim Musikgeschmack. Ich finde es ein bisschen schade, dass in fast allen Ländern Europas in den Innenstädten immer wieder die gleichen Geschäfte sind. Das war früher, glaube ich, anders. Damit komme ich zum zweiten Punkt. Was ist seit der Gründung der EU passiert? Ganz einfach. Sehr viel. Viele EU-Länder benutzen jetzt dieselbe Währung, den Euro. Das ist für mich persönlich eine der tollsten Veränderungen. Wenn ich zum Beispiel nach Italien oder Spanien reise, muss ich nicht, wie meine Eltern früher, Geld wechseln und kompliziert umrechnen, bis ich weiß, wie viel etwas kostet. Oh, ich glaube, das konnte man jetzt nicht gut verstehen. Also, ich wollte sagen, dass das mit dem Euro für mich die beste Veränderung ist. Ich finde es sehr angenehm, dass man in Italien oder Spanien nicht mehr lange rechnen muss, bis man weiß, wie viel etwas kostet. Außerdem wurde man früher an jeder Grenze kontrolliert und musste seinen Ausweis zeigen. Meine Eltern erzählen immer von den langen Staus an den Grenzen in den Sommerferien. Heute können die EU-Bürger und Bürgerinnen innerhalb der EU im Normalfall ohne Grenzkontrollen reisen. Sie können zudem ganz problemlos in anderen EU-Ländern studieren und arbeiten. Abschließend möchte ich noch einmal zusammenfassen, dass das wichtigste Ziel der EU ist, Kriege zu vermeiden. Und dass sich seit dem Bestehen der EU vieles verbessert hat. Ich persönlich bin froh, dass es die EU gibt und Deutschland ein Mitgliedsstaat ist. Auch wenn es manchmal Kritik an der Politik der EU gibt, zum Beispiel, dass Entscheidungsprozesse so lange dauern. Ich finde es toll, dass man jetzt in Europa so einfach reisen kann und viele Länder den Euro haben. Herzlichen Dank für eure Aufmerksamkeit. Gibt es noch Fragen? ஸோ இது வந்து EU பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ண முடியலன்னா திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நடுவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டு திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன்னா எப்படி இருக்கும், நீங்கள் அந்த இது டிரான்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது 1951 unterschreiben einige Länder einen Vertrag. ஸோ இதுக்கு எது மேட்ச் ஆகுது? die production for ஸோ வார் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்றது தான் ட்ரீட்டி. தி லேண்டர் பெல்கியன், Deutschland, Frankreich, Italien, Luxembourg und die Niederlande hatten das Ziel. ஸோ எங்களுக்கு எல்லாமே ஒரே கோல். என்னது? Krieg in Europa zu vermeiden. வாரை வந்து அவாய்ட் பண்ணணுன்றது தான் இவங்களோட கோல். Zwei weitere Verträge wurden 1957 unterzeichnet. ஸோ திருப்பியும் வந்து 2 ட்ரீட்டிஸ் போட்டிருக்காங்க. என்ன ட்ரீட்டிஸு? ஸோ எக்கனாமிக் ரிலேஷன்ஸு, அப்புறமா ஹேண்ட்லிங் ஆஃப் நியூக்ளியர் பவர், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இதுக்கான 2 ட்ரீட்டி வந்திருக்கு. ஸோ த Vertrag von Maastricht wurde im Jahr 1992. ஸோ டேட் am 7. Februar geschlossen. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரி, பி இல்லை. ஓகே. ஃபார் தி Mitgliedstaaten sind die wichtigsten Wörter. ஸோ ஃபார் மெம்பர்ஸ்க்கு வந்து எது வேர்ட் இம்பார்ட்டண்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா die Menschen Rechte, Demokratie, Freiheit, Freedom,
யூனிட்டி, டாலரன்ஸ் இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்.